பொதுவாக விருச்சிகத்தில் பிறந்தாலே ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும் சார். ஸோ அது என்ன குணாதிசயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிகள். இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்களா அது இன் அண்ட் அவுட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதே பெரிய லெவலில் ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி. இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நினச்சா மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் 5ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம். விருச்சிக ராசியில் பிறந்த அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும். அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதில் மட்டும் அவங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்களுடைய ஹெல்த்து நல்லாவே இருக்கும். எதிரி ராசி அப்படின்னா அவங்களுடைய ராசியாதிபதி கொண்ட மேஷ ராசி என்பது விருச்சிக ராசிக்கு எதிரி. அதே போல் மிதுன ராசி என்பது விருச்சிக ராசி என்பதுக்கு எதிரி. யாருக்கால யார் வாரலாம் அப்படின்னு சந்தர்ப்பத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் பக்தி ப்ளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எந்த பேர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சார். பொதுவாக விருச்சிகத்தில் பிறந்தாலே ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும் சார். ஸோ அது என்ன குணாதிசயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியிலேயே சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிகள். இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்களா அது இன் அண்ட் அவுட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. ஒரு அதிகமான ரிசர்ச் பண்ணக்கூடிய ராசி. அதே பெரிய லெவலில் ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசி. இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க. இந்த யாரையுமே நம்பாதனால என்ன கேட்டால் இவங்ககிட்ட யாரும் சேர்ந்து பழக மாட்டாங்க. அதனால் நிறைய நேரத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, ஒரு கைடே இருக்க மாட்டாங்க, ஒரு மென்டாராக இருக்க மாட்டாங்க. அப்படி என்ன ஆகும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் சந்திப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். இவங்களை பார்த்தாவே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, அவர் ஒரு ரஃப்பான ஆள், அந்த அம்மா எப்போவுமே மூஞ்சி திருப்பிட்டு போவோம், பேசாது சரியா அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இவங்களுக்கு எப்பயுமே நடக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது. அதுமாரி காதல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நிறைய நேரத்தில் பிரேக்கப் பிரச்சனைகள் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்துட்டுருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க சார்? இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ராசியை குரு பார்க்குறார், உச்சம் பெற்று பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, இந்த குரு பார்க்கறது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் இவங்களை விலகி போகும். நிறைய புதிய யோசனைகள் வரும், புதிய முயற்சிகள் செய்வாங்க. நிறைய விருச்சிக ராசி என்பது 2026ஆம் ஆண்டு யாரெல்லாம் நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன், அது நிறைய ட்ரை பண்ணி தடங்களாச்சுன்னு சொன்னவங்க ஒரு ரூபா ட்ரை பண்ணாவே கிடச்சிடும். நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் வரும். புதுசாக ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கேன், புதுசாக சில பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்களே, புதுசாக நிறைய பேருக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே, புதுசாக நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதே போல் பலவிதமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் பண சேர்க்கை, பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி என்பதற்கு பண சேர்க்கை, பண வரவுகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, குரு அவங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய பண வரவுகள் வரும். அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதே போல் சேமிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் கடன் இருக்கட்டும், ஒரு சைடில் நம்ம கடன் அடைப்போம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும்
நமக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லை, நம்ம எதுவுமே சேமிக்காமல் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமே, நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை யார் பார்ப்பா, நம்ம குழந்தைங்களை யார் பார்ப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவை யார் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இப்போ தான் இவங்களுக்கு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், உடனே நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மாதம் ஏதாவது ஒரு 5000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன், நான் ஏதாவது ஒரு நகை வாங்குவேன், ஏதாவது ஒரு வீடு வாங்குவேன், ஒரு வண்டி வாங்குவேன் அப்படின்னு இவங்களுக்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ், அதாவது சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். அதற்கான பண வரவுகள் அவங்க தொழில் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வரவுகள், பண வரவுகள் வரும். அதன் மூலமாக நீண்ட நாள் கடன் பிரச்சனையும் தீரும், சேமிப்பும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, தொழில் செய்யும் நபர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த 2026ஆம் ஆண்டில் இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் தடை விலகும். நினச்சா மாதிரி ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் 5ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார், வக்ர நிவர்த்தியாகி பார்க்குறார். ஒன்று. ரெண்டாவது, அந்த குருவும் ராசியை பார்க்கும்போது என்னென்னா, நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னு ஓரம் ஒதுக்கிட்டாங்க நிறைய பேர். நம்மளுக்குலாம் நடக்காது போல இருக்குது, நம்மளுக்குலாம் செய்ய முடியாது போல இருக்குது அப்படின்னு பிஸ்னஸில் ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க. மற்றவங்களாம் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க, நம்மளால் செய்யக்கூடிய தகுதி இல்லை போல இருக்குது, நம்ம எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சிந்தனைகள் அதிகமாகிடுச்சு. அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வந்து இவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக தொழிலில் நம்மளாலையும் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். அதன் மூலமாக பலதரப்பட்ட விஷயங்களை, பல தொழில்களை, பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும். 2026ஆம் ஆண்டு வேலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த வேலையில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, இல்லை வேலை மாற்றம், இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026ஆம் ஆண்டு வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பதற்கு முதல்ல என்னென்னா, பட்ட அவமானங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய அவமானங்கள் பட்டிருக்காங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிறைய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடியான சூழல், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கூட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டே என்னுடைய மேனேஜர் என்ன ஏமாத்துறாரு, எனக்கு ஆப்போசிட்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசியில் இருக்க பிறந்த உடையவர்களுக்கு ஆண்களாக இருக்காங்கன்னா பெண்களால் பாதிப்பு, பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்களால் பாதிப்புகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்காங்க. முதல்ல அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி அவங்களுக்கு அந்த அவமானம் இல்லாத ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். அதே போல் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு 2026ஆம் ஆண்டு இருக்குது. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் விருச்சிக ராசி என்பது எடுத்துக்கணும். நிறைய விருச்சிக ராசி என்பது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்காமல் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்காக நான் வெளியூர் போகாமல் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்காக வெளிநாடு போகாமல் இருக்கேன், என் மனைவிக்காக பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி நிறைய விருச்சிக ராசி என்பது நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டில் திருப்பி பழைய மாதிரி வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடியவர்கள் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. விருச்சிக ராசி என்பது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் இருந்திருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வேலை போயிருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவி வேலை பார்த்தா மனைவி வேலை போயிருக்கும், இல்லை கணவருக்கு வேலை போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்காங்க, கிடைக்காம இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணணும்னா, அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி, இல்லை வேறு ஸ்டேட் மாறுற மாதிரி ஒரு வேலை தேடினாங்க அப்படின்னா வேலையில் நிரந்தரமான வருமானம் வரும். அதன் மூலமாக நீண்ட காலம் அங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டு இப்போ வீடு கட்ட முடியாமல் பிரச்சனைலாம் சந்திச்சுட்ருக்காங்க. அந்த நிலையெல்லாம் மாறி சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு எதிரி ராசிகள் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிரி ராசி அப்படின்னா, அவங்களுடைய ராசியாதிபதி கொண்ட மேஷ ராசி என்பது விருச்சிக ராசிக்கு எதிரி. அதே போல் மிதுன ராசி என்பது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிரி. என்ன ஆகிடும்னா, இவங்களுக்கு எப்போவுமே ஒரு எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும், யாருக்கால யார் வாரலாம் அப்படின்னு சந்தர்ப்பத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அதிகமாக பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிகள். காரணம் என்னென்னா, இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நேருக்கு நேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி பண்ண, என்ன செஞ்சேன்னு. ஆனால் அதுவே நான் சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களும் மிதுன ராசி என்பவர்களும் எதிருக்கு எதிராக இவங்ககிட்ட சொல்லாமல் இவங்களுக்கு சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும். அதனால் எங்கேயாவது ஒரு கெட்ட பேர் வரும். அவங்க மூலியமாக ஏதாவது கடன் வாங்கினாங்கன்னா இவங்க பதில் சொல்கிற மாதிரி வந்துடும்.
நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் இந்த 2 ராசியில் கல்யாணம் பண்ணவங்களால நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் மிகப்பெரிய மன பாதிப்புகள் உள்ளாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். காரணம் என்ன? குரு ராசியை பார்க்குறாரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க இத்தனை நாள் வரன்னு பார்த்துருப்பாங்க. இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு தோஷம் இருக்குது, எல்லா நிவர்த்தியும் பண்ணிட்டேன் சார், என் பையனுக்கு கிடைக்கல, என் பொண்ணு கிடைக்கல. விருச்சிக ராசி நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நடக்காமல் இருந்த கல்யாணம் திடீர்னு பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லி கல்யாணம் ஆகிடும். திடீர்னு எங்கேயோ ஒருத்தர் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதே ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க. திருப்பி அந்த ஜாதகம் வரும், கடைசியில் பார்த்தா ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம். அதே மாதிரி மனசில் நினச்ச ஒரு பெண்ணை நிறைய விருச்சிக ராசி என்பது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சொந்தத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை ஒரு பையனை நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக நடைபெறும். விருச்சிக ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? விருச்சிக ராசி என்பதற்கு 2026ஆம் ஆண்டில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா, பெண்களாக இருக்காங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பிசிஓடி, பிசிஓஎஸ், அதே மாதிரி ஏதாவது ஒரு கட்டி, ஏதாவது மாதவிடாய் கோளாறு, இந்த பிரச்சனைகளால் என்ன ஆகும்னா கன்சீவ் ஆவாங்க, அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக சந்திச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பாதிப்புகள் இருக்காது, பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைனால அந்த கரு தங்காத நிலை இருக்கும். அவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த 2026ஆம் ஆண்டில் நீண்ட நேர காலத்துக்கு அப்புறம் நிறைய நேரம் என்னென்னா 3 மாதம் குழந்தை நின்று தவறி போயிருக்கும், 5 மாதம் வரைக்கும் வந்துச்சு குழந்தை அபார்ஷன் ஆச்சு, நான் திடீர்னு நடந்தேன் கீழே விழுந்துட்டு அதனால் குழந்தை அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சுகப்பிரசவம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக உள்ள வருடமாக 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. விருச்சிக ராசினியர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது வந்து இந்த 2026இல் முன்னேற்றம் இருக்குமாங்க சார்? இல்லை புது வகையான உடல்நல பிரச்சனைகளுமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த 2026ஆம் ஆண்டில் உடல்நிலை முன்னேற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி விருச்சிக ராசி என்பதுக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்க அதிகப்படியான மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், அதிகப்படியான மாத்திரையை சாப்பிட்டுருக்காங்க. இவங்க இம்மீடியட்டாக பண்ண வேண்டியது என்னென்னா, 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்தவுடனே இவங்க போய் திருப்பி போய் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டு எடுத்தாங்கனாவே இவங்க எல்லாமே நார்மலாக இருக்கும். மருந்து மாத்திரையுடைய அளவு கம்மியாகும். அதுவே இவங்களுக்கு சொல்லும், பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கோம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க. டாக்டர் சொல்லுவார், நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாத்திரைலாம் சாப்பிட வேணாம், இதெல்லாம் இந்த ஒரு 3 டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா 1 டேப்லெட் சாப்பிடுங்க போதும் அப்படின்னு குறையக்கூடிய தருவாயாக இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு மன ரீதியான பாதிப்புலேருந்து விலகுவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்புகள் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்த அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும். அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதில் மட்டும் அவங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, இவங்களுடைய ஹெல்த்து நல்லாவே இருக்கும். அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கிறனால இவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கலாம், அதை மட்டும் பார்த்துக்கிறது சிறப்பு. விருச்சிக ராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை இந்த 2026இல் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி என்பதுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு, அதேமாதிரி குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கறதுனால இவங்களுடைய நோக்கமே என்ன இருக்கும் அப்படின்னா, 2026 ஆண்டு டார்கெட்டே என்ன, நிறைய பேர் மேனிஃபெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் நான் வந்து ஒரு புதிய முயற்சிகள் இந்த வருஷம் செய்ய போகிறேன், நிறைய பேர் சபதம் மாதிரிலாம் எடுப்பாங்க. அது முதன்மையான சபதம் என்ன இருக்குன்னா, கடன் பிரச்சனை இந்த வருஷம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் இந்த குருவுடைய பார்வையும் சனியோடைய பார்வையும். அதனால் பார்த்திங்கன்னா பண வரவுகள் தாராளமாக வரும். முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடனோட அளவை குறைப்பாங்க. நிறைய இடத்துல வெளியில் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அந்த வட்டிக்கு வாங்கி அந்த மாதம் சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை மாறி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். அந்த பேங்க் லோன் மாத இஎம்ஐயாக மாறி இவங்க அந்த மாத இஎம்ஐ ரொம்ப, அதுவும் அந்த கட்டுற வட்டியும் சேமாக இருக்கும். அதன் மூலமாக என்னென்னா நீண்ட காலம் ஒரு லோன் எடுத்து
இவங்க அந்த கடனுடைய அளவை குறைச்சே தீர்வன் உறுதி எடுத்து அதன் மூலமாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான வருடமாக 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் சார்? 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி என்பது கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமான பத்திரைக்கரணம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம். அந்த நாளில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய விருச்சிக ராசி என்பது இந்த காலகட்டத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக ஒரே ஒரு வேல் அவங்க தகுதிக்கு தந்தால் போல், அது பித்தளையில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், அவங்க வசதிக்கு தந்தால் போல் ஒரு வேல் வாங்கி நல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னாவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உடல் பாதிப்பு. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய விருச்சிக ராசி என்பது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக கம்மியாகும், பைல்ஸ் பிரச்சனை இருக்கும் அது குறையும். அதே போல் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சி குழந்தை பேர் கிடைக்கும். முக்கியமாக இவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.